ஹாய் ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? வீடியோக்குள்ள பொறுத்த முன்ன நான் சின்னதா ஒரு கிளிப்பு வீடியோ காட்டுறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க மக்களே. வந்துட்டு சரி விடுங்கன்ட்டு போறாரு. எனக்கு தெரியாதா விடுங்கன்னு சொல்றதுக்கு? எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணணும்? தேவையில்லாம வந்து கடுப்பு மயிரை கலக்க கூடாது. ஓகே, நான் தாறுமாறா பேசி விட்டுருவேன். இவர் சொல்றாரு எனக்கு யாரை பண்ணணும் யாரை பண்ணக்கூடாதுன்னு. சுதேஷ் வீடியோ பார்த்தோன்னே யாரும் வந்து கோவப்படாதீங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபராக கூட இருக்கலாம். தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவும் காட்டுறேன், அதையும் கொஞ்சம் பாருங்க மக்களே. உங்களுக்கு ஒரு 4-5 சப்ஸ்கிரைபர் வேணும்னா நீ ஒரு நல்ல கண்டென்ட் நீ போட்டாலே உனக்கு 4 சப்ஸ்கிரைபர் ஏறும். அடுத்த யூடியூபரோட பேரை வச்சு அடுத்த யூடியூபரோட லைவ்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஹியூமனிட்டி பண்ணி தான் உனக்கு சப்ஸ்கிரைபர் வேணும்னு எந்த அவசியம். அது என்னங்க சிம்பிளா சீப்பா 4-5 சப்ஸ்கிரைபர் வேணும்னான்றீங்க? ஏன் 4-5 சப்ஸ்கிரைபர்லாம் நீங்க எடுக்காமல நீங்க வந்து இவ்வளோ 633K சப்ஸ்கிரைபர் வாங்கி வச்சிருக்கீங்க? அப்படியே சீப்பா வந்து மூஞ்சில ஒரு மாதிரியா வச்சுட்டு 4-5 சப்ஸ்கிரைபர் வேணும்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய யூடியூபர் மாரி பேசுறீங்க. பெரிய யூடியூபர் ஆனதெல்லாம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? எங்களை மாரி இருக்க பசங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி தானே வந்துச்சு. இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை, சின்னதா ஒரு மெசேஜுக்கான வீடியோ தான். யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எதுவும் தவறாக பேசியிருந்தால் தயவு செஞ்சு மன்னித்துக் கொள்ளுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுடக்கூடாது, வெட்டணும். துண்டிக்க வெட்டணும். எத்தனை துண்டா வெட்ட முடியுமோ அத்தனை துண்டா வெட்டணும். வணக்கம் மக்களை, இந்த வீடியோ பார்த்துட்டு இருங்க. எல்லாருக்குமே லேக்கா வாரியர் அப்படின்ற ஒரு யூடியூபரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா லேக்கா வாரியரை பிடிச்சவங்க வந்து அதிக பேர் இருந்துடலாம், பிடிக்காதவங்க கம்மியான பேர் இருந்துடலாம். ஆனால் இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லேக்கா வாரியரை பிடிக்காதவங்க தான் ரொம்ப பேர் அதிகமாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான பேராக மாறிட்டீங்க. அது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். யூடியூப்ல செலிபிரிட்டி ஆகணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது, ரொம்பவே கஷ்டப்பட்டு வரக்கூடிய விஷயம்தான். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபோர்ட்டும் போட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க. 633K சப்ஸ்கிரைபரும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உழைப்புன்னு தான் சொல்லுவான். சும்மா சாதாரணமாக ஈஸியாலாம் வரல, ஓகேவா? ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இவங்கள வந்திருக்காங்க. ஆனால் இவங்க இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த 6 லட்சம் பேர் தான் காரணம். 6 லட்சம் பேர் இல்லாமலே இவங்க வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. இவங்க பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால தான் நம்ம இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கோம் அப்படின்றத மனசில் வச்சுக்காம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பாக வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்பவே இழிவாக பேசியிருக்காங்க அப்படின்ற மாரி சர்ச்சைகள்லாம் இப்போ போயிட்டுருக்கு. நான் உங்ககிட்ட உங்க கூட நின்று ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்குறேன். நீங்க வந்து உங்க நெஞ்சில கையை வச்சு உண்மையை மட்டும் சொல்லுங்க. இந்த லேக்கா வாரியர்ன்ற ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேம் பிளே இருக்கு, நல்ல ஒரு ஸ்கில் இருக்கு, அதனால தான் நான் வந்து இவங்களை ஃபாலோ பண்றேன், சப்ஸ்கிரைப் பண்றேன் அப்படின்னு உங்களில் யாராச்சும் ஒருத்தவங்களால சொல்ல முடியுமா? தயவு செஞ்சு அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மக்களே நீங்கள் கேட்கலாம், நீ மட்டும் எம்பளோ அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி வச்சிருக்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க, அதுக்கான காரணத்தை சொல்லுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்லியனர் யூடியூபர், நான் ஒரு சின்ன யூடியூபர் தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே அதை வந்து என்னோட பெரிய யூடியூபர்ஸ்லாம் எப்படிலாம் வந்து கண்டென்ட் எடுத்து போகிறாங்க, என்னெல்லாம் வீடியோவில் பேசுகிறாங்க, எப்படி அவங்களோட சேனலை ரன் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம வந்து பெரிய ஆகலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் என்னோட யூடியூப் சேனலை வந்து ரன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் நான் வந்து அவங்களோட சேனல்லாம் இப்போ நிறைய கூட்டம் கேமர்ஸு, ஹெச்ஜி பர்ஃபெக்ட்டு, அப்புறம் மாற்று விவரோ, ஒரு லேக்கா வாரியர் இப்படின்னு சொல்லிட்டு என்னோட பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் என்னென்னலாம் அவங்க வீடியோ எடுக்கிறாங்க, எப்படிலாம் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்த்து கற்றுக்கிறதே. அதான் நான் வந்து இவங்களெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன். அதை மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோஸே எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இஃப்ரான் ப்ரோ வச்சு சும்மா கிழிச்சு தள்ளியிருந்தாங்க. இஃப்ரான் ப்ரோ வந்து உங்களில் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பல கோடி சம்பாதிக்கிறவர், பெரிய யூடியூபர் தான். அவரை வந்து எதுக்கு அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஏதோ மக்களுக்கு உதவி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் அவங்களோட ஒய்ஃபை வந்து போயிருப்பாங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நடமாடும் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா அது இது அப்போ அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை குறைவாக பேசியிருக்காங்க. அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவரை வச்சு சும்மா கிழிச்சிருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லேக்கா வாரியர் மேலே மிகப்பெரிய இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு. அது எதனால் அப்படின்றத வந்து ஒரு சின்ன வீடியோவை பார்க்கலாமா? கொஞ்சம் இந்த வீடியோ மட்டும் பாருங்கள். அந்த ஹியூமனிட்டி அதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க கூடாது. நீங்க வந்துட்டு உனக்கு கண்டென்ட் வேணா நீ தனியா போய் பண்ணுப்போ. வந்துட்டு இந்த மாதிரி கடுப்பு மயிரை கலப்பனா என்ன சொல்றது? எவ்வளோ பெரிய கொம்பா இருந்தாலும்
உங்கள் சப்ஸ்கிரைபர் இல்லாமல் நீங்கள் இல்லை அப்படின்றத மனசில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா, மைண்டில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி அந்த லைவில் பேசியிருக்க மாட்டீங்க. கைஸ், இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகும், கடுப்பாகும், கோபம் வரும். எனக்கும் அப்படி தான் வருது. என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லேக்கா வாரியர் வந்து பார்த்தீங்கன்னா கில்டு செலெக்ஷன் சொல்லிட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருப்பாங்க போல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ வந்து ரூம்மேட்ஸ் வந்து போயிட்டு வின் பண்ணியிருப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்கும் போல. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ என்ன சொன்னார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைங்க நான் வந்து கில்டு செலெக்ஷனுக்குலாம் வரல, எனக்கு வந்து எமௌண்ட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் அடிச்சிட்டாங்க. என்னங்க போங்க நீங்கள். இதுவே அவங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கும்போது பெரிய பெரிய யூடியூபர்ஸ், இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நரிக்கூட்டம் கேமர்ஸ் ப்ரோ, அப்புறமேட்டுக்கு மாட்டு ரவி அண்ணா, அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எச்சி பர்ஃபெக்டாக இருக்கட்டும், ஹரிஸ்கர் ப்ரோ, டெமிகேட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டு தற்செயலில் அவங்களோட லேக்கா வாரியர் அந்த யூடியூபரோட லைவ் ஸ்ட்ரீமில் வந்து ஜாயின் ஆயிருந்தாங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக ரொம்ப குதூகலமாக இருந்திருப்பாங்க அந்த லேக்கா வாரியர்ன்ற யூடியூபரு. கேவலம் நம்ம ஒரு சப்ஸ்கிரைபராக நம்ம போயிட்டு லோ டிவைஸ் வச்சு ரொம்ப நேரம் லைவும் பார்த்து அந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணி அந்த ரூம்மேட்ஸ் உள்ள போயிருந்துருப்போம். ஆனால் பலன் என்னன்னா கிக்கு அடிச்சா நம்மளை வந்து வெளியே தோற்றிடுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. கைஸ், நான் ஸ்டார்டிங்லேயே தான் சொல்லியிருந்தேன், யூடியூப்பில் பெரிய செலிப்ரிட்டி ஆகணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ஈஸி கிடையாது, ரொம்பவே கஷ்டம்தான். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் மேலே வந்திருப்பாங்க. அது வந்து இன்னும் பொய்யெல்லாம் கிடையாது. சரி இருக்கட்டும், நம்ம எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய ஆளாயிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களாகிய இவங்க தான் காரணம் அப்படின்றத வந்து மனசில் எப்பயுமே இருக்கணும். டே பை டே பின்னாடி திரும்பி பார்க்கணும். எங்கே நம்ம இருந்தோம், நம்ம எப்படி வளர்ந்துருக்கோம் அப்படின்றது நினச்சி பார்க்கணும். அது யாரால் நம்ம இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கோம் அப்படின்றது நம்ம வந்து மண்டக்குள்ள கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் மக்களே. கைஸ், எல்லாரும் மன்னிச்சிருங்க. உங்களில் சில பேர் வந்து லேக்கா வாரியர் அவங்கள வந்து பிடிச்சிருக்கலாம், அவங்களுடைய ஒரு உண்மையான சப்ஸ்கிரைபராக கூட இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு கோவம் வரும். ஆமாண்டா, இவனுங்களுக்கு இது ஒரு கடிச்சு போச்சுடா, யூடியூப் சுற்றி வளைச்சி வீடியோவை போட்டு தள்ளுறானா, அவனுக்கு ஒரு கண்டென்ட் கடிச்சு போச்சுடா, இதை வச்சே இவனுங்க வந்து வீடியோ போட்டு அந்த பொண்ணை சாவடிச்சிடுறானோடா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த லேக்கா வாரியர்ன்றவங்க சொல்லியிருக்காங்க போல, ஏங்க நீங்கள் வந்து ஒரு சும்மா 4-5 சப்ஸ்கிரைபரை வந்து ஏற்றணுன்றதுக்காகலாம் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறேன், அதை கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ணிடுறீங்க, சும்மா கடுப்பு கிளப்பிக்கிட்டு அதெல்லாம் திட்டி விட்ருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் கேட்குறேன், உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி எதுக்காக நாங்கள் பார்க்குற எதுக்கு நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க? நீங்கள் ப்ரைவேட்லேயே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோவே போடாமல் நீங்கள் மட்டும் உங்கள் சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டியதான, வேலைக்கு போகலாம், சாப்பிட்லாம், தூங்கலாம்ல. எதுக்கு நம்ம வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போடணும், லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணணும்? எதுக்கு உங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ணீங்க எங்கள் கூட? கைஸ், உங்களில் சில பேருக்கு வந்து நான் பேசுகிறத வந்து கோவப்படலாம், ஆனால் கொஞ்சமாச்சும் நான் பேசுகிறத வந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். லேக்கா வாரியர் நீங்கள் கூட இந்த வீடியோ பார்க்குறீங்களா நான் கூட தெரியாது. சரி, பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் வந்து எவ்வளோ நல்லது பண்ணியிருப்போம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டக்குள்ளே ஏறாது. நம்ம சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா போதும், எல்லாருமே வளைச்சி துப்பாக்கியெல்லாம் சுற்றுவானோ. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் யோசிச்சு நம்ம வந்து கொஞ்சம் பேசுங்க. ஏதாச்சும் பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக ஒரு சோசியல் மீடியாவில் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க, இவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருக்கீங்க. அதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது, ரொம்பவே நல்லது தான். நான் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஒரு பொண்ணாக வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க, நல்லது, வாழ்த்துக்கள். மேலும் மேலும் வளர என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சோசியல் மீடியாவை வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பெக்டிவாக பேசுங்க. நம்ம மேலே மிஸ்டேக்கே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ரெஸ்பெக்டிவாக பேசுங்க, ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. ரொம்ப திமிராக பேசியிருந்தீங்கன்னா அவ்வளோதான், முடிச்சு விட்ருவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ரன் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி யூடியூப்பில் நிறைய பேசுவாங்க, அதெல்லாம் மண்டக்குள்ளே ஏற்றிங்க. நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை மட்டும் பாருங்கள். கொஞ்சம் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பெக்டிவாக பேசுங்க, புரிஞ்சு நடந்துக்கோங்க. வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பார்த்து மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருங்க. இடையில வரக்கூடிய யூடியூப்பில் வரக்கூடிய வீடியோஸை தப்பாக வரும் போகும், அதெல்லாம் கண்டுகொள்ளாதீங்க. உங்கள் வேலைன்னு அதை நீங்கள் கரெக்டாக பாருங்கள். ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சு,
அதை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்காமலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷனுக்குலாம் போகவே தேவையில்ல. கொஞ்சம் கிளியராக இருங்க. மக்களே, நீங்களாம் வந்து ஏன் மேலே டென்ஷன் ஆகாதீங்க. என்னடா அந்த புள்ள இப்படி பேசியிருக்கு, இவன் நாடானா அந்த புள்ளையை சப்போர்ட் பண்ணி பேசுகிறானே அப்படின்லாம் நினைக்கிறீங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக்கு, ஏதோ ஒரு இதில் பேசிட்டாங்கப்பா. ஏதோ நம்ம தங்கச்சி அக்காவை நினச்சி அவன் வந்து மன்னிச்சு விட்டுடலாம். ஏதாச்சும் நான் பேசியிருந்தேன்னா மன்னிச்சு விடலாம், என் மேலே வந்து கோவப்படாதீங்கப்பா. இந்த வீடியோ நம்ம வந்து இதோட முடிச்சிக்கலாம். ஏதாச்சும் பேசியிருந்தா லைக்க வரையர் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துருந்தாலும் சரி, மக்களை நீங்கள் பார்த்தாலும் சரி, நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தானா மன்னிச்சுக்கோங்க. ஏதோ கொஞ்சம் மனசில் பட்டது சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன், அவ்வளோதான். ரொம்ப டென்ஷன் படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா ஐ எம் வெரி சாரி கைஸ். அப்புறமேட்டு நான் இப்போ ரீசெண்டாக சில பேர்லாம் இதுமாரி லைக்க வரையர் இந்த மாதிரி பேசிட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ லாங் வீடியோலாம் பார்த்துருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் என்ன சொன்னீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து லேக்கா வர சேனல் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அன்ஃபாலோ பண்ணுங்க, அப்போதான் அவங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு சொன்னீங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்கப்பா, பாவம் அவங்க. எனக்கு ஒன்றும் அவங்க வந்து தெரிஞ்சவங்களாம் கிடையாது, அவங்க யாரோ நான் யாரோ. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. பாவம் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. சரி, ஏதோ ஒரு விதத்தில் தப்பாக பேசிட்டாங்க ப்ரோ. நீங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டால் தான் ப்ரோ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரீச்சே கிடைக்கும். எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. சாரி ப்ரோ, மன்னிச்சுவாங்க. அந்த பொண்ணும் அந்த செஞ்ச தப்பு தான், என்ன பண்ணுறது.